75 இங்கிலீஷ் வெக்காபுலரி. இது என்னென்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை ஈஸியாக பேசிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது எஜுக்விஸ்ட். இவங்க எஜுக்விஸ்ட்டை வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங். இது வந்து தமிழ் கோர்ஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் கோர்ஸ்லேயும் இருக்குது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கோங்க. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இங்கிலீஷ் டு தமிழ் வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எத்தனை வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 75 ஆக்ஷன் வேர்ட்ஸு. 75 ஆக்ஷன் வேர்ட்ஸு தெரிஞ்சோம்னா ஓரளவுக்கு நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக பேசலாம். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ கோ, ஐ ஆம் பிளேயிங், ஷீ குக்ஸ் பிரியாணி. இந்த சென்டென்ஸில் கோ அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, ப்ளே அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, குக் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேர்டு வந்து குழி. குழினா பாத். மறுபடியும் நான் சொல்கிறேன், திரும்பி சொல்லுங்கள். குழி, பாத், BATH, பாத். அடுத்த வேர்டு கொடு. கொடு அப்படின்னா கிவ். கொடு அப்படின்னா கிவ், GIVE, கிவ். அடுத்த வேர்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் வேறு ஏதாவது வார்த்தைகள் தெரிஞ்சாலும் ஆக்ஷன் வேர்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேர்ட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகேங்களா? ஆக்ஷன் வேர்டு கண்டிப்பாக மினிமம் ஆகுது ஒரு 1000லேருந்து 5000 வேர்ட்ஸாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் தெரியணும். அப்போ தான் நம்மளால் இங்கிலீஷ் வந்து பேச முடியும். நான் இங்கே ஒரு 75 வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு. எடு, டேக். எடு, டேக், TAKE. நெக்ஸ்ட் வேர்டு உதய், கிக். உதய், கிக், KICK, கிக். கவனி, லிசன், LISTEN, கவனி, லிசன். கேள், ஆஸ்க், ASK, ஆஸ்க். கேள், ஆஸ்க், ASK, ஆஸ்க். பார், வாட்ச்னு சொல்லுவோம். WATCH, பார். எழுந்து நில், ஸ்டாண்ட் அப், STANDUP, ஸ்டாண்ட் அப், எழுந்து நில். உட்காரு அப்படின்னா சிட் டவுன், SITDOWN, சிட் டவுன், சிட் டவுன். கழுவு அப்படின்னா வாஷ், WASH, வாஷ், WASH, வாஷ், வாஷ்னா கழுவு. ஊது. ஊது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ப்ளோ, BLOW. சிரி, லாஃப், LAUGH, லாஃப். நம்ம ஸ்மைல்னு சொல்லுவோம். ஸ்மைலுக்கும் லாஃபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அழு, க்ரை, CRY, க்ரை, CRY, க்ரை, அழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வேர்டு ஊட்டு, ஃபீட், FEED, ஃபீட். ஊட்டு அப்படின்னா ஃபீட் அப்படிங்கிற மீனிங். அடுத்த வேர்டு பாடு. பாடு அப்படின்னா சிங், SING, சிங். பாடு அப்படின்னா சிங். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணுவோம்? இப்போ சிங் அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம். ஐ ஆம் சிங்கிங் எ சாங், ஐ ஆம் சிங்கிங் எ சாங். ஓகேங்களா? அடுத்த வேர்டு நடனம், ஆடு, டான்ஸ், DANCE, டான்ஸ்.
நெக்ஸ்ட் வேர்டு கூப்பிடு, கால், CALL, கால், CALL, கால். குரட்டை, snore, SNORE, snore. I am snore. I snored yesterday. வாசி, read, READ, read. I am reading a newspaper அப்படிங்கிற சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். I am reading a newspaper. அடுத்தது படி, STUDY, 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 studyனா படி. அடுத்தது எழுது, எழுதுனா ரைட், WRITE, ரைட், WRITE, ரைட். நெக்ஸ்ட் வேர்டு பேசு, பேசுனா டாக், TALK, டாக். I talk with you, I talk with you. எண்ணு, எண்ணுனா கவுண்ட், COUNT, கவுண்ட், COUNT, கவுண்ட். அப்போது எண்றதுக்கு இங்கிலீஷில் கவுண்ட் அப்படின்னு சொல்லணும். திற, ஓப்பன், OPEN, ஓப்பன். I open the door, we open the door. மூடு அப்படின்னா க்ளோஸ், CLOSE, க்ளோஸ். Can you close the door? Can you close the door? இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். பற, fly, birds fly, birds fly, 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 birds fly. அடி, beat, 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 beat. இழு, புல். இங்கே புல் அப்புறம் புஷ் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்த்து கன்ஃபியூஷனாக இருக்கும். புஷ்ஷுக்கும் ஃபுல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். புஷ், PUSH, புஷ், புஷ், PUSH, புஷ். புஷ்ஷுனா தள்ளு அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பஞ்ச், குத்து, PUNCH, குத்து. He punch me. சண்டை, ஃபைட், FIGHT, ஃபைட், FIGHT, ஃபைட். அப்படின்னா சண்டை அப்படிங்கிற வேர்டு. அடுத்தது உதைத்தல், உடைத்தல் அப்படின்னா பிரேக், BREAK, பிரேக். பிரேக்னா உடைத்தல், உடைஞ்சு போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது நீக்கு, ரிமூவ், REMOVE, ரிமூவ், remove அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்டு கடி, பைட், BITE, bite. The child bite me, the child bite me. தேடு, search, SEARCH, search. search அப்படிங்கிறத நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற வேர்டை கமெண்ட் பண்ணுங்கள். பிடி, catch, CATCH, கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிப்பாங்க. அப்போ அந்த கேட்ச் அப்படிங்கிறது பிடித்தல் அப்படிங்கிற மீனிங். வீசு, த்ரோ, THROW, I throw a ball, I throw a ball. இங்கே த்ரோ அப்படின்னா வீசு. வெட்டு, கட், CUT, கட். I cut my paper, I cut my pant அப்படின்னு சொல்லலாம். அறை, slap, SLAP, slap. My father slapped me, my father slaps me. கில் அப்படின்னா பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, PINCH, பிஞ்ச். பிஞ்ச்னா கில்லுதல், கில் அப்படிங்கிற மீனிங். தட்டு அப்படின்னா knock, NOCK, someone knock my door, someone knock my door. வேலை, work, WORK, work. அப்போது வேலை அப்படின்னா ஒர்க்கு. I am working in a school. சிந்து, ஸ்பில், SPILL, ஸ்பில். ஸ்பில்னா சிந்துறது, சரிங்களா? ஏதாவது சிந்திட்டோம் அப்படின்னா ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். நிறுத்து அப்படின்னா ஸ்டாப், STOP, ஸ்டாப். இந்த வேர்டு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கே அப்படின்னா டிராஃபிக் சிக்னலில் க்ரீன், ரெட் கலரில் வச்சுருப்பாங்க. அடுத்தது சாப்பிடு அப்படின்னா ஈட். ஸோ இந்த வேர்டுமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் ஈட் அப்படிங்கிற வேர்டு. அடுத்தது குடி, ட்ரிங்க். இதுவுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கும்போது ட்ரிங்க் அப்படின்னா குடி அப்படிங்கிற மீனிங். அடுத்தது தேய்,
தேய் அப்படின்னா ரப் மை பேப்போ, ரப் மை மிஸ்டேக்ஸ், அழித்தல் அப்படிங்கிற மீனிங். நட அப்படின்னா வாக். ஸோ இந்த வேர்டுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வாக். ஐ வாக். திட்டம் பிளான், PLAN பிளான். வாட்ஸ் யுவர் பிளான் இன் ஃபியூச்சர், வாட்ஸ் யுவர் பிளான் இன் ஃபியூச்சர். போ அப்படின்னா கோ. இந்த கோ அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம நிறையா இடத்துல ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். வா, கம், COME கம். ஸோ இந்த கம் அப்படிங்கிற வேர்டுமே நம்ம ரெகுலராகவே நிறைய இடத்துல இந்த ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஊது அப்படின்னா ப்ளோ. ஸோ ஐ திங்க் இஸ் ரிப்பீட்டட், ஐ திங்க் ஸோ. ஸோ ப்ளோ, BLOW, ப்ளோனா ஊதுறது. சரிங்களா? அடுத்தது மடி அப்படின்னா ஃபோல்டு, FLOD, ஃபோல்டுனா மடிக்கிறது. சரிங்களா? பேப்பரை மடிக்கிறது, துணியை மடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது சறுக்கு, ஸ்லைடு, SLIDE, ஸ்லைடு அப்படின்னா சறுக்கு அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். அடுத்தது சுமை அப்படின்னா என்ன மீனிங்னா கேரி. ஐ ஆம் கேரி அ லோட், ஐ ஆம் கேரிங் அ லோட். அப்போ கேரி, ஐ கேரி அ பேக் அப்படின்னு இடத்துல யூஸ் பண்ணலாம். அடுத்தது கலக்கு அப்படின்னா மிக்ஸ். ஐ மிக்ஸ் த வாட்டர் வித் மில்க், ஐ மிக்ஸ் வாட்டர் வித் மில்க். அப்போ மிக்ஸ் அப்படின்னா கலக்கு. நெக்ஸ்ட் வேர்டு வந்து பிலி, ஸ்க்வீஸ். சரிங்களா? ஸ்க்வீஸ், SQUEEZE, ஸ்க்வீஸ் அப்படின்னா பிழிதல். அடுத்தது கைத்தட்டு அப்படின்னா கிளாப், CLAP, கிளாப். த சில்ட்ரன் ஆர் கிளாப் இன் த கிளாஸ். அடுத்தது குதி அப்படின்னா ஜம்ப், JUMP, ஜம்ப் அப்படின்னா குதித்தல் அப்படிங்கிற பேர். அடுத்த வேர்டு சரிசை அப்படின்னா ஃபிக்ஸ். மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அதான் ஃபிக்ஸ் அப்படின்னா சரி செய்தல் அப்படிங்கிற வேர்டு. நெக்ஸ்ட்டு விளையாடு அப்படின்னா ப்ளே. ஸோ இந்த ப்ளே அப்படிங்கிறதும் கோ அப்படிங்கிற வேர்டும் கம் அப்படிங்கிற வேர்டெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அடுத்தது தூங்கு அப்படின்னா ஸ்லீப். ஸோ இந்த வேர்டுமே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. தூங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கட்டு அப்படின்னா பில்டு, BUILD, பில்டு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சேமி அப்படின்னா சேவ், SAVE, சேவ். ஐ சேவ் மணி இன் மை பேங்க் அக்கவுண்ட். அடுத்து விட்டு விடு அப்படின்னா லீவ் இட், LEAVEIT, லீவ் இட்னா விட்டு விடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்டு நடனம் ஆடு அப்படின்னா டான்ஸ், பீகாக் டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பகிர்னா ஷேர் பண்ணுறது, SHARE, ஷேர் யுவர் திங்ஸ், ஷேர் யுவர் ஃபுட், ஷேர் யுவர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உடைத்தல். ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் வேர்டு தான். பிரேக், BREAK, பிரேக். ஒரு 2-3 வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு. அடுத்தது கனவு அப்படின்னா ட்ரீம், DREAM, ட்ரீம். ஸோ ட்ரீம் அப்படிங்கிற வேர்டுமே நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்பில். அடுத்து காத்திரு அப்படின்னா வெயிட், WAIT, வெயிட்னா காத்திரு. ஸோ இந்த வேர்டுமே நம்ம ரெகுலராக யூசேஜில் பயன்படுத்துவோம். கைத்தட்டு அப்படிங்கிற வேர்டும் ரிப்பீட்டடாக 2வது டைம் வந்திருக்கு. கிளாப் அப்படிங்கிற வேர்டு, CLAP, கிளாப். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டான சென்டென்ஸாக. அடுத்து நீந்து அப்படின்னா ஸ்விம், SWIM, ஸ்விம். சரிங்களா? ஸ்விம் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வேர்டு வரைனா ட்ரா. பிக்சர் ஏதாவது வரைகிறோம் அப்படின்னா ட்ரா, ஐ ஆம் ட்ராயிங் அ பிக்சர், ஐ ட்ரா அ பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சீவு அப்படின்னா தலையை சீவருக்கு இங்கிலீஷில் வந்து கோம்ப், அந்த கோம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சீப்பு அப்படின்னு இங்கிலீஷில் வந்து கோம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வேர்டு நடினா ஆக்ட், நடித்தல் அப்படின்னாலும் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ACT, ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கரெக்டான சென்டென்ஸை பண்ணுங்கள். யார் அதிகமான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி
பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வெற்றிக்கான பாதையை சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்